நிர்வாணம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து 30 கிலோ 32 கிலோ வந்திருப்பாருங்க. அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார். நம்ம இது ஐ படத்தில் விக்ரம் சார் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாரு, அந்த அளவுக்கு உடம்ப கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அது புரோஜனம் இல்லையே, ரசிக்கிற மாதிரி இல்லையே, அதான் வருத்தமாக இருக்குது. இப்போனே நான் சொல்கிறது ஆடு ஜீவிதம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த அதில் உழைச்ச டெக்னீஷியனும் சினிமா ரசிகர் யாராவது நல்லா இருக்குன்னு இதை சொன்னாங்கன்னா அவங்கள்ட்டையும் நம்ம அனுப்பி கேட்டுருந்தேன். எனக்கு பிடிக்கல. ஆடு ஜீவிதம் பெருசாக எதிர்பார்த்தோம். ஒரு என்ன சொல்கிறது, சினிமா ரசிகர்கள் மலையாள படம் ஆகினே மஞ்சுமென் பாய்ஸ் அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ தமிழ் ஆடியன்ஸு அந்த ஈகோலுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவர் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. சுத்தமாக என்ன சொல்கிறது, கடுகு அளவு கூட நல்லா இல்லை படம். என்ன நெகட்டிவாக இருக்குது படத்தில்? ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். என்னென்னா ஒரு ஆளுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு. அவர் துபாய்க்கு போகிறாரு, ஒரு ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஒட்டகமாக்கி விடுறாங்க. இதுதான் சார். அப்போ அதிலேருந்து இவர் தப்பிக்க, ஆனால் பாசையும் புரியல. அவர் மலையாளி, பாசை புரியல. அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வரும். இதுதான் கதை. இது எப்படி நல்லா இருக்கு நம்ம சொல்ல முடியும்? ஆனால் உழைப்பு அந்த அளவுக்கு இருக்குது. 7-8 வருஷம். ஏஆர் ரஹ்மான், ரசூல் பூக்குட்டி டேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஏகப்பட்ட படம் ஹிட்டு கொடுத்துருக்கிறார். அப்போ இதை வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. எதில் சொத்துப்பிட்டாருன்னு நினைக்கிறீங்க டேரக்டர்? அதான் சார், அந்த கதை வந்து அவருடைய வரலாறு. அப்போ இது எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுப்படம்? இப்போ சிவலப்பூரி பாண்டின்னு ஒரு படம் தமிழில் வந்து அதுவும் ஒரு வரலாறு. சிறைசாலைன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வந்து அதுவும் ஒரு வரலாறு படம் தான். அப்போ அந்த அளவுக்கு இல்லையே கேப்டன் பிரபாகரன். அப்போ இந்த அளவுக்கு இதெல்லாம் நடந்த சம்பவத்தை வச்சு எடுத்துருக்குறாங்க. வரலாறு படங்களுக்கு பெரிய பில்டப் கொடுத்துட்டாங்க. பில்டப் இல்லை தம்பி, அது ரொம்ப லைவாக அவர் கஷ்டப்படுறது வைக்கிறது புரியுது அவங்களுக்கு. அது கொஞ்சம் ஒரு ஸ்பீடு ஸ்க்ரீன் பிளேம்பாங்க பார்த்தீங்களா, அது சுத்தமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்டிங் அதான் சார், இந்த கதை நல்லா இல்லைனாலே ஆக்டிங்லாம் பெருசாக இருக்காது. அது ரசிக்கிற மாதிரி இல்லை சார். அதுதான் சார், அது வந்து நின்றார் வைக்கிறா, அது ரசிகமாக ஒரு செகண்டு இப்படி வர குளிக்கல. அதாவது வருஷக்கணக்காக குளிக்காமல் தண்ணியை பார்த்தோன்னா குளிக்க போகிறான். இதான் அந்த நிர்வாணமாக இருக்கிறீங்க சொன்னது. அப்போ அதெல்லாம் ரசிக்க மாதிரி இல்லையே. இந்த ஸ்க்ரீன் பிளே ஓப்பனிங்கில் இருந்து இப்படி தலையை சொரிஞ்சிக்கிட்டு, அதாவது ஆடு மேய்க்கிறாப்புல ஒட்டகம் மேய்க்கிறாப்புல, இங்கே இருந்து அவனுடைய மைண்டெல்லாம் ஊருக்கு போகணும். நம்மளை வந்து ஒரு ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வந்தாங்க. இதை நீங்கள் படம் ஃபுல்லாக எப்படி நீங்கள் ரசிப்பீங்க? கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் தான். அதான் சொல்கிறேன், புக்கில் உள்ள ஸ்டோரி மேடம். அதுதான் மேடம் நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமா இது கலக்கக்கூடாது. நீங்கள் அது லைவாக தான் எடுக்கணும். அப்போ நீங்கள் இதை வந்து என்ன அறிவிச்சிருக்கணும்? படம் ரிலீஸ் அப்போ சார் இது வந்து அவார்டு படம், டேக்ஸி ஃப்ரீ பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட்டுக்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பேசி சென்சார் போர்டு அப்படி நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாமே. நார்மல் படம் அப்படிங்கும் போது 7-8 வருஷம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஆடியன்ஸ் அதை எதிர்பார்த்து தான் உள்ளே வருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லைங்கிறேன். அதாவது சினிமா சாதாரண சினிமா விரும்புகிற ஆள்கள் தான் இப்போ இருக்கிறது. இந்த அவார்டு படம் எத்தனை பேர் விரும்புகிறாங்க? பெரிய புத்திமான என்ன ஒரு இந்த நம்ம பாரதி ராஜா சார், இந்த மாதிரி பாலச்சந்தர் சார், மலையாளத்தில் பெரிய பெரிய டேரக்டர் ஒரு 10 பேர், இவங்களுக்கு தான் இது ரசிக்கும்னு சொல்லுவார். இப்போ நம்மளாலாம் வந்து சாதாரணமாக ஒரு ஆள். நார்மலாக ரசிகர்களுக்கு இது சரியாக புரிய வாய்ப்பு சுத்தமாக இல்லை, சுத்தமாக வாய்ப்பே இல்லை. யார் அதுவும் ரசிக்கிற மாதிரி இல்லை தெரியுமா? அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சாப்பாடு உப்பு எவ்வளவோ கதை, அந்த கதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்து அது ரசிக்கிற மாதிரி இல்லைனாலே டோட்டலாக அடி ஆயிடும். அதுதான் அந்த படம் ஆடு ஜீவிதம். கதை படிக்கும் போதே கொஞ்சம் வந்துட்டு லேகாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அது வந்து வெயிட் பண்ணி தான் படிக்கணும். அப்படி வந்து புடைக்கப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்குது சார்? ஒரே நிமிஷம், நம்ம கதை படிக்கிறதுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், அந்த புக்கு நானும் படிச்சிருக்கிறேன். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட உண்மையிலேயே அங்கே அனுபவிச்ச ஆள் கூட அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் காட்டியிருப்பாங்க ஏசியானில். புரியுதா உங்களுக்கு? அது அவ்வளோதான் சார். அதை ஒரு ஆஃபீஸ் வேலை பண்ணி நான் சொல்கிறேன், ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாங்க, ஆடு மேய்க்குது ஒட்டகம் மேய்க்கு காட்டுக்குள்ளே கொண்டு, அதாவது சுற்றி ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ரோடே பார்க்க முடியாது. அங்கேருந்து 2-3 ட்ரிப் தப்பிச்சு வராரு. லாஸ்ட்டு எப்படியோ தப்பிச்சு ரோட்டுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளெல்லாம் ஒரு 3 மாதம் இருந்து வராங்க. இது இப்படியே லைவாக காட்டினா எப்படி ரசிக்க முடியும்? கதை தான் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டேன். டியூரேஷன் அதிகமாக படத்தோட டியூரேஷனு. அதுதான் சொல்கிறேன். இது 3 ஹவர் தான். 1 ஹவர் எடுத்தாலே ரசிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். இது எதுக்கு 2 ஹவர்? அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு
எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ராஜ்லாம் அந்த நிர்வாணம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து 30 கிலோ 32 கிலோ வந்துருப்பாருங்க. அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார். நம்ம இது ஐ படத்தில் விக்ரம் சார் எப்படி கஷ்டப்பட்டுருப்பார், அந்த அளவுக்கு உடம்பை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அது புரோஜனம் இல்லையே, ரசிக்கிற மாதிரி இல்லையே, அதான் வருத்தமாக இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்னைய சினிமா ரசிகர் அந்த படத்தில் வற்புண்ட எல்லாம் மன்னிச்சுக்கிடுங்க, வேறு வழி இல்லை. பொன்னியின் செல்வனா கல்கியோட எழுத்துல வந்து அது நல்லா ரசிகரமாக இருந்தது சார். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ரசிகரமாக இருந்துச்சு சார். விறுவிறுப்பு இருக்கும், ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை, இந்த ஆர்டிஸ்டுடைய வேல்யூ. நீங்கள் அந்த பாலைவனத்தை எவ்வளோ நேரம் தான் சார் நீங்கள் பார்ப்பீங்க? ஆடு ஒரு 50 ஆடு கிளைமேக்ஸுக்கு, அதாவது ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர ஆடு மேய்க்கிறாரு, தப்பிக்கிறாரு, ஒரே 3 ஆர்டிஸ்ட் தான். இதை நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க? ஆனா கதையா அதை மாத்த முடியாது இல்ல, உண்மை கதையே அதை தானே காட்டுறாங்க. அதுதான் நல்லா இல்லைங்கிறேன். நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம் சார். கதையை தேர்ந்தெடுத்ததே தவறு, சத்தியமாக சொல்கிறேன் தவறு. நீங்கள் புராண கதைகள் எவ்வளோ வந்திருக்கு சார். அப்போ அதை வச்சு பார்க்கும் போது இது ஒன்றுமே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே பண்ணாக இருக்குது, போர் அடிக்குது. பின்னே நான் சொல்கிறது ஆடு ஜீவிதம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த அதில் உழைச்ச டெக்னீஷியனும் சினிமா ரசிகர் யாராவது நல்லா இருக்குன்னு இதை சொன்னாங்கன்னா அவங்கள்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுருந்தேன். நன்றி, வணக்கம். எனக்கு பிடிக்கல.